subscribe to my channel. வணக்கம். அபிக் டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது பாளையங்கோட்டை என்ஜிஓ காலனி எழில் நகர் மக்களின் கோரிக்கையை ஏற்று 13 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய நியாய விலைக் கடையை பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் அவர்கள் திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெல்லை மாநகராட்சி 53வது வார்டு எழில் நகர் பகுதியில் நியாய விலைக் கடை அமைத்துக் கொடுக்க கோரி பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப்பிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கோரிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்கும் விதமாக சுமார் 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிய ரேஷன் கடை கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டு பணிகள் நிறைவு பெற்றது. இந்நிலையில் 13 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலைக் கடையை பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மத்திய மாவட்ட பொறுப்பாளருமான அப்துல் வஹாப் அவர்கள் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த விழாவில் மாமன்ற உறுப்பினர் அம்பிகா முத்துத்துறை, பாளையங்கோட்டை மண்டல தலைவர் பிரான்சிஸ், நலச்சங்க தலைவர் முத்துசாமி, கூட்டுறவு சார்பு பதிவாளர் பொன்ராஜ், வட்ட வழங்கல் அலுவலர் ராஜன், விற்பனையாளர் சகாயம் மற்றும் பொதுமக்கள், திமுகவினர் என ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இறுதியில் பொதுமக்களுக்கு பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் இனிப்புகளை வழங்கினார்.